வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு புழுங்கல் அரிசி சீடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 1.25 கப் இட்லி புழுங்கல் அரிசியை 2-3 டைம் கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 5 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து, அதுதான் அளவு. நான் 1.25 கப் அரிசி எடுத்திருக்கிறதுனால 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்த வெறும் வாணலியில் போட்டு மிதமான தீயில பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. தீயை அதிகமாக வச்சு வறுத்தீங்கன்னா மேலே மட்டும் சவந்துடும், உள்ளே வறுபடாது. அரைக்கும் போது நைஸாக பொடியாகாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிட்டு 2 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். மாவு நைஸாக இருந்ததுன்னா தான் சீடை நல்லா கரகரப்பாக இருக்கும். மாவில் ஏதாவது குருணை இருந்ததுன்னா சீடை வெடிக்கும், அதனால் கவனமாக செஞ்சுக்கோங்க. ஊறின அரிசியை தண்ணியை சுத்தமாக இருத்து எடுத்துட்டு கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி, மாவில் குருணை எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. குருணை இருந்ததுன்னா சீடை வெடிக்கும். அதே சமயம் கெட்டியான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு கையில் ஒட்டாமல் உருண்டை வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். சப்போஸ் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு காட்டன் துணியில் சுற்றி வெயிட் வச்சு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை துணி உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சீடை வெடிக்கிறதுக்கு மெயின் ரீசனே சீடை மாவு தண்ணியாக இருக்கிறது தான். சீடையை பொரிக்கும் போது தண்ணி ஆவியாகி உளுந்து மாவு போட்டிருக்கிறதுனால வெளியில் வர முடியாமல் வெடிக்கும். அதனால் மாவோட பதத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்ல முத்தின தேங்காயில் இது மாதிரி வெள்ளையாக உள்ள தோலை மட்டும் சுரண்டி கழுவிட்டு ப்ரௌன் தோலை அப்படியே வச்சு பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ப்ரௌன் தோலை சுத்தமாக எடுத்துகிட்டு அரிஞ்சிங்கன்னா தேங்காய் நல்லா கிறிஸ்பாக வராது, சீடை சீக்கிரம் நமத்து போயிடும். இது மாதிரி பெரிய கண் உள்ள கேரட் துருவிலனாலும் துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா முத்தின காயாக இருக்கணும். இளங்காயை சேர்த்திங்கன்னா சீடை கிறிஸ்பாக வராது. அரைச்ச அரிசி மாவோட அரைச்சி சலிச்ச உளுந்து மாவு, 1.25 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, இதை நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. தூசி மண் இருந்ததுன்னா சீடை வெடிக்கும். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு சேர்த்து செய்யும்போது சீடை நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 கப் பொடியாக அரிஞ்ச தேங்காய், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஈர மாவில் வெண்ணெய் போட்டு பிசையும் போது வெண்ணெய் ஒரு பக்கமாக தங்கி போயிடும், அதனால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்து வேணாலும் பிசைஞ்சிக்கலாம். மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். கையில் எடுத்து இது மாதிரி பிரித்து எடுத்தோம்னா ஈஸியாக பிஞ்சு வரணும், அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சீடை ரொம்ப அழுத்தமாக இருக்கும். சின்ன அரைநெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்து விரலால் இது மாதிரி லேசாக அமுக்கி உருண்டையாக செஞ்சுக்கோங்க. பெரிய உருண்டையாக உருண்டுனீங்கன்னா சீடை செவந்து போயிடும். இது மாதிரி அங்கங்கே வெடிப்பு உள்ள மாதிரி ஷேப்லெஸ் உருண்டைகளாக உருண்டிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டால் வெடிக்காது. மாவை 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டி ரவுண்ட் ஷேப்பாக வெடிப்பு இல்லாத சீடைகளாக செஞ்சு எண்ணெயில் போட்டிங்கன்னா உடனே வெடிக்கும். செய்யும்போது தான் ஷேப்லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும். இது மாதிரி சீடையை செஞ்சு போட்டிங்கன்னா வெடிக்கவே வெடிக்காது. இதே போல் எல்லா சீடையும் செஞ்சு ஒரு காட்டன் துணியில் போட்டு 1/2 மணி நேரம் உலர விட்டுக்கோங்க. இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு உலர்ந்துருக்கணும். இதே மழை பனிக்காலமாக இருந்துன்னா 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட உலர விடலாம். மிதமான காய்ச்சல் உள்ள எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு சீடையை சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்திங்கன்னா சமயத்தில் வெடிக்கும். மிதமான தீயில அடிக்கடி கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். சீடை வேகிறதுக்கு 5-8 நிமிஷம் ஆகும். எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதும் சீடை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும். சீடை வெந்ததும் இது போல் ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிக்கும். எல்லா சீடையும் மேலே வந்து எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்குற வரைக்கும் வேக விட்டு ஒரு சீடையை மட்டும் எடுத்து இது போல் அமுக்கி பார்த்தா உள்ள மாவு இல்லாமல் கிறிஸ்பாக நொறுங்குச்சுன்னா எடுத்துட வேண்டியதுதான். சீடையோட சூடு குறையறதுக்கு ரொம்ப நாழி ஆகும். அந்த சூட்லேயே இன்னும் வெந்து நல்லா கிறிஸ்பாயிடும். அதனால் எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக அடங்கி எடுத்தோம்னா முருகல் வாசனை வந்துடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். புழுங்கரிசியில் செய்கிறதுனால நல்ல வாசனையாகவும் சாஃப்டான கிறிஸ்ப்னஸோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.